ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. வானத்தையும் பூமியும் தம்முடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்த ஒரு பெரிய தேவன், அண்ட சராசரங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சிருஷ்டித்த ஒரு பெரிய தேவன். அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன். யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? உலகத்துல எந்த மனிதனாலும் இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடந்த நாட்களில ஊழியத்தின் நிமித்தமாய் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வயதான தாயாருக்காக ஜெபிக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க அன்போடு கூட என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு கடந்து போனேன். அது கவர்மெண்ட்ல கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள நான் போகும்போது அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்த்தேன். அந்த தாயார் மாத்திரம் இருந்தாங்க. நான் கேட்டேன், எங்க உங்க கணவர் எங்க? அவர் இறந்துட்டாரு சாமி. உங்களுடைய பிள்ளைகள் எங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா யாரும் என்னை பார்க்கறது இல்லை அப்படின்னா. 2 நாளைக்கு முன்னால அந்த வாசற்படியிலிருந்து கீழே இறங்கும் போது நான் தவறி விழுந்து என்னுடைய இடுப்புல பயங்கரமா அடிபட்டுருச்சு. இந்த தெருவில் உள்ளவங்க என்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒவ்வொரு நாள் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்றேன். எனக்கு யாரும் இல்லை. என் பிள்ளைகள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு நிர்கதியாக இருக்கிறேன். எனக்கு உடம்பு முடியலனா கூட என்னை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய வேதனையை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்க, இந்த உலகத்துல யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருப்பீங்க சாமி? உலகத்தின் முடிவு பரியந்தம். அது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன? 70 ஆண்டுகள், இன்னும் சேர்த்து சொன்னா 80 ஆண்டுகள், இன்னும் சேர்த்து சொன்னா 90 ஆண்டுகள். நம்முடைய ஆயுசின் நாட்கள் எவ்வளவு நாட்கள் இருக்குமோ, நம்ம யாரும் உலகத்தின் முடிவு வரை இருக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஆயுசின் நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க கூட இருப்பேன். ஏன் நீங்க சொந்து போறீங்க? என் கூட அவங்க இல்லையே, என் கூட இவங்க இல்லையே, என் கூட அவர் இல்லையே, என் கூட இவர் இல்லையே. கலங்கி போகாதீங்க. அன்று சொல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு பைபிள் சொல்லுது. எல்லாரும் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க, என் கணவர் மரித்து போனார், என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு நிலைமையில கணவனை இழந்த அம்மாமார் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? என் மனைவி இறந்து போயிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான்
அப்படிங்கிறதான நிலைமையில சகோதரர்கள் நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? எங்க அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்ச பிள்ளைங்க நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? என் கூட பிறந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டார். இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். அன்று உங்க கூடவே இருக்கிறார். சொந்து போகாதீங்க, யாரு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு. இயேசு உங்களை விட்டு போக மாட்டாரு. இயேசு உங்களை விட்டு போக மாட்டாரு. இயேசு உங்க கூடவே இருக்கிறார். ஏன் தெரியுமா உங்க கூட இருக்கிறாரு? வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர் கிடையாது. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல. அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு பைபிள் சொல்லுது. அன்று சொல்லிக்கிறேன், நான் உங்க கூட இருப்பேன். உங்க கூட இயேசு இருக்கிறார்மா, உங்க கூட இயேசு இருக்கிறார் ஐயா, உங்க கூட இயேசு இருக்கிறார் தம்பி, உங்க கூட இயேசு இருக்கிறார் தங்கச்சி, உங்க கூட இயேசு இருக்கிறார்மா. சொந்து போகாதீங்க. இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்க குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எங்களை விட்டு போய்விட்டு ஆண்டவரே, எல்லாரும் எங்களை விட்டு போய்விட்டார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு நீர் போகாதிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு நீர் விலகாதிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏன்று சொன்னால் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை இறுதியாய் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு கடந்து போனவர்களை குறித்து நாங்கள் கலங்காமல், எங்களை விட்டு பிரிந்து போனவர்களை குறித்து நாங்கள் கலங்காமல், நீர் எங்களோடு இருக்கிறதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க முதல் முறையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நபராக இருப்பீங்கன்னா இந்த லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்ற நன்மைகளை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.